பாட்டி. வெரி குட், தேங்க்யூ. என்ன பாட்டி எழுதிட்டு இருக்கீங்க? ஏதோ क्वेश्चन மாதிரியே இருக்கே. ஆமா ஆமா, ஒரு எக்ஸாம். எக்ஸாமா? யாருக்கு? மல்லிக்கும் உங்க ராஜி அத்தைக்கும். ஓ அப்படியா? அப்படின்னா மல்லிமா தான் ஜெயிப்பாங்க. அதுக்கு எதுக்கு கேம் விளையாடணும்? வெண்பா, ம், என்ன பேசுற நீ? டாடா கிட்ட சொல்லட்டுமா? வெண்பா குட்டி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அவங்க கேம் விளையாடி தோக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அத நீ ஏன் தடுக்கிற? ஓகே ஓகே. அப்படின்னா போட்டி வச்சிட வேண்டியதுதான். இந்தா, இத போய் உங்க டாடா கிட்ட ஃபில் பண்ணி வாங்கிட்டு வா. போனதும் சட்டுன்னு ஃபில் பண்ணி வாங்கிட்டு வரணும். ஓகே? என்ன பாத்தி குழப்புறீங்க? எக்ஸாம் மல்லிமாக்கும் ராஜ்யத்துக்கும் தானே சொன்னீங்க. ஆனா क्वेश्चनக்கு எப்படி டாட் ஆன்சர் பண்ணுவாரு? அது முதல்ல நீ ஃபில் பண்ணி வாங்கிட்டு வா, உனக்கே புரியும். இந்தா. சரி கொடுங்க. இரு, என்ன பாட்டி? இங்க வா. இப்ப யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவ? பிக் பாட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாத. இங்க வா. ஸ்கூல்ல கேட்டாங்கன்னு இதுல போய் ஃபில் பண்ணி வாங்கிட்டு வா. சரியா? ஓகே. கேரியன் கேரியன், கோ கோ கோ. இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? கனடா மேடம், நான் சொல்லல? ரஞ்சிதாக்கு இந்த கொஸ்டின் பேப்பர், பரீட்சை, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே அப்படியே உள்ளுக்குள்ள நடுங்கி பயம் வந்துரும். இல்ல ரஞ்சிதா? நீ பயப்படாத, எக்ஸாம் உனக்கு இல்ல. வாங்க பெரியமா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்து புள்ள. சரி வா, வந்து உட்காரு. பரவாயில்ல பெரியமா. அட வாங்குற, உட்கார் உட்காரு உட்கார். ம். என்ன பெரியமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். ஆனா அது நமக்கு இல்ல, இதோ அவங்களுக்கு. நான் உள்ள வரும்போது 2 பேரும் திமிரா உட்கார்ந்திருந்தாளுங்க. அதான் அவளுங்களை கொஞ்சம் சீண்டி பார்க்கலான்னு பார்த்தேன். ஐயோ பெரியமா, என்ன பண்ண நான் போறீங்க? என்ன பண்ண போறேன்றத பாக்குறதுக்கு உனக்கே இவ்வளவு ஆர்வமா இருக்குல்ல பிள்ள. அவளுங்க மாட்டிக்கிட்டு முழிப்பாளுங்கள, அப்ப தெரியும். டாடா, இங்க ஆபீஸ் வேலை தானா? நீ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து ஹோம்வொர்க் பண்றல, இது டாடாவோட ஹோம்வொர்க். அம்மா, அதென்ன கையில நோட்டு? இன்னும் நீ ஹோம்வொர்க் முடிக்கலையா? ஆமா ஆமா, சின்ன அசைன்மெண்ட் மட்டும் இருக்கு. அத முடிக்க வேண்டியதானே? டாடா, இது நான் பண்ற அசைன்மெண்ட் இல்ல, நீங்க பண்ணணும். நானா? யா உங்ககிட்ட கொடுத்துட்டா பண்ணிட்டு வர சொன்னாங்க. இந்தாங்க. இந்த காலத்துல தான் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் ஹோம்வொர்க் பண்ண சொல்றாங்க. சீக்கிரம் ஃபில் பண்ணி கொடுங்க டாடா, வேலை இருக்கு எனக்கு. வேலை இருக்கா? நீங்க ஏன் மேடம் வெயிட் பண்றீங்க? நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. நான் ஃப்ரீ ஆயிட்டு இதெல்லாம் பண்ணி தரேன். சரியா? டாடா, நீ ஃபில் பண்ணி தந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலையே இருக்கு. ஆமா, இது யாரோட ஹேண்ட் ரைட்டிங்? உன்கிட்ட தான் கேக்குறேன். உனக்கு எழுதி தரதுக்கு இன்னொரு ஆளா? இத பாக்குறதுக்கு பெரிய ஆள் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்க. அது வந்து ஆமா, எங்க இங்கிலீஷ் மிஸ் எழுதி கொடுத்தாங்க. மிஸ் எழுதி கொடுத்தாங்களா? எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமா இல்ல உனக்கு மட்டுமா? கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க டாடா, முதல்ல ஃபில் பண்ணி கொடுங்க. அம்மா, இது என்ன இப்படி எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க? எப்படி கேட்டிருக்காங்க டாடா? என்ன நீ புதுசா பாக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க? இது என்ன, நீ எதுவுமே சொல்லவே இல்லையா உன்கிட்ட? அது லைட்டா சொன்னாங்க, நான் கவனிக்கல. சரி சரி, சீக்கிரம் ஃபில் பண்ணி கொடுங்க டாடா. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. இத வச்சு உங்க மிஸ் என்ன பண்ண போறாங்க வெண்பா? அது நாளைக்கு கேட்டு வந்து சொல்றேன். நீங்க முதல்ல கரெக்டா எழுதுங்க.
பேசிக்கிட்டே தப்பு தப்பா எழுதி வச்சிடாதீங்க, பிரச்சனை ஆக போகுது. பிரச்சனை ஆயிடுமா? என்னவோ போ. என்ன பத்தி தெரிஞ்சு உங்க மிஸ் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கும் தெரியல, உனக்கும் தெரியல. போ. அட பேசாம எழுதுங்களேன்டா. சரி, பேசாத. பாட்டி இத வந்துட்டால. வாடா 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 செல்லம் செல்லம். இந்தாங்க பாட்டி. கனடா மேடம், இதோ இந்த ஒண்ணு போதும், உங்க டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க, ஆரம்பிக்கலாமா? என்ன நடக்குதுங்க? ஐயோ மாப்பிள. அட மாப்பிள தம்பி, நீங்களும் வந்துட்டீங்களா? வாங்க உட்காருங்க. நான் வர்றது இருக்கட்டும். வெண்பா, இது நான் ஃபில் பண்ணி கொடுத்த நோட்டு தானே? ஆமா டாடா. ஸ்கூல் அசைன்மெண்ட்னு சொல்லி இங்க வந்து கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட. மாப்பிள, நான் தான் எழுதி வாங்கிட்டு வர சொன்னேன். என்னன்னு நான் விவரமா சொல்றேன், உட்காருங்க. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, வந்ததும் வராததுமா உங்க அக்கா கிட்ட பேச்சு கொடுத்தேன். அவங்க ஒன்னு சொல்ல, நான் ஒன்னு சொல்ல, மல்லிக்கு சப்போர்ட்டா ஒரு 2 வார்த்தை பேசிட்டேன். அதுல அவங்களுக்கு அவ்வளவு கோவம். அவங்களுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க இதுல பண்ணிருக்கிற ஆன்சரை உங்க அக்கா சொல்றாங்களா இல்ல மல்லி கரெக்டா சொல்றாளான்னு ஒரு சின்ன காம்படிஷன். அக்கா, என்னக்கா சொல்றாங்க இவங்க? நான் உனக்கு இதை தனியா வேற சொல்லணுமா? அதான் அந்த அம்மா மூச்சுக்கு நடுவுல வார்த்தை வார்த்தையா கோத்து விளக்கமா சொல்றாங்கல்ல. அப்ப கொஸ்டின் எழுதுனது நீங்க தானா? ஐயோ மாப்ள, நீங்க ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காதீங்க, சும்மா அப்படியே ஜாலியா டைம் பாஸ் பண்ணலான்னு தான். நீங்க உட்காருங்க மாப்ள. நான் உட்காரல, நான் இந்த ஆட்டத்துக்கே வரல. டாடா டாடா ப்ளீஸ் டாடா, சொன்னா கேளுங்க, போய் உட்காருங்கடா. மாப்ள, விடு. போட்டியில நீங்க கலந்துக்க வேண்டாம், சும்மா வேடிக்கை தான் பார்க்க போறீங்க. உங்களை பத்தி இவங்க 2 பேர்ல யார் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. டாடா, நீங்க வந்தாதான் காம்படிஷன் சூடு பிடிக்கும். உட்காருங்க டாடா ப்ளீஸ் டாடா. ப்ளீஸ். குழந்தை இவ்வளவு ஆசைப்படுறால மாப்ள, உட்காருங்க மாப்ள. மேடம், உங்க பக்கம் சிக்னல் விழுந்தாதான் உங்க தம்பி உட்காருவாரு. டேய், டென்ஷனா இருக்கு, போய் உட்காருடா. மாப்ள மாப்ள, நான் சேர் எடுத்து. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு தெரியும். ஏய் ஜாலி 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 ஜாலி. நீ அங்க போய் உட்காரு, போ. அங்க இருந்து பாரு, போ. உட்காருங்க. பெரியம்மா இன்னைக்கு என்ன கூத்து பண்ண போறாங்களோ தெரியலையே. அவர்கிட்ட ஏதோ எழுதி வாங்கி வச்சது மட்டும் இல்லாம அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. இவங்க வேற முறைச்சிட்டே உட்கார்ந்துருக்காங்க. இது எங்க போய் முடிய போதோ முருகா. மல்லிமா உட்காருங்க மல்லிமா. அட மாப்ள உட்கார்ந்துட்டாரு, உட்காரு உட்காரு மல்லிமா. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन போய்டுவோமா? ரைட், போலாம். பெரியவங்க கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருவோம். ராஜி மேடம், உங்க தம்பிக்கு பிடிச்ச சாப்பாடு எது? ஆப்ஷன் எதுவுமே தர மாட்டோம், ஆன்சரை நீங்க தான் சொல்லணும். மேடம், தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கலாம். ஏன் தெரியாது? சின்ன வயசுல இருந்து மாமாவை பாக்குறவங்க அவங்க. ராஜிமாவுக்கு தெரியாம இருக்குமா என்ன? அவனுக்கு சீ ஃபுட்னு எடுத்தா நண்டுல வந்து சூப்பு கிரேவின்னு எப்படி பண்ணாலும் பிடிக்கும். மத்தபடி எக் ஆம்லேட் போட்டு கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடுவான். வெரி குட் வெரி குட். அப்படின்னா இது அப்படியே லாக் பண்ணிக்கலாமா? இரிட்டேட் பண்ணாம சீக்கிரமா அவகிட்ட கேளுங்க. கனடா மேடம் அங்க ஜில்லுன்னு இருந்திருப்பாங்க, இங்க எப்பவும் சூடாவே இருக்கிறாங்கல்ல. மல்லி,
இப்ப உன்னோட டர்ன். மாப்பிள்ளைக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் என்னன்னு நீ சொல்லு. எதுக்கு பெரியமா இதெல்லாம்? ஐயோ, நான் ஒன்னும் தரதுக்காக கேட்கல. கேம் போயிட்டு இருக்குல்ல, நீ இப்ப ஆன்சர் சொல்லலனா கனடா மேடம் அவ்வளவுதான் கண்ணு அப்படி உருட்டி கோவப்படுவாங்க. அச்சோ மல்லி, சொல்லு பிள்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.